அதோட இது விவசாயிகள் நிறைந்த பூமி. நான் ஒரு விவசாயி, உங்களை எல்லாம் பார்ப்பதே மிகுந்த மகிழ்ச்சி. விவசாயி தொழிலாளி இரண்டும் இரண்டு கண்ணை போன்றது. இன்றைக்கு நாட்டுக்கு உணவளிக்கின்றவர்கள் விவசாயி தொழிலாளி. இந்த உழைப்பாளிகள் நிறைந்த மாவட்டம். அவர்களுக்கு ஏராளமான திட்டங்களை அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தியிருக்கிறோம். என்னுடைய அறிவிப்புகள் கூட கொடுத்திருக்கிறோம். வணிக பயிர்கள் அவர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தில் பிரிமியம் 5% இருக்குது. அதை குறைச்சி 2% நீங்க கட்டினா போதும். 5லிருந்து 2% குறைச்சிட்டோம். 3% குறைச்சிட்டோம். இனி 2% காப்பீட்டு பிரிமியம் கட்டினா போதும். அதோட வறட்சி இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது அது காப்பீட்டு திட்டத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு அவர்களுக்கு இழப்பீட்டு தொகையை அதிக அளவு இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகை அதிகமாக பெற்று தந்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்பதற்காக 2016ஆம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மாவல் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், அதிமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்றார்கள். தள்ளுபடி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2021 அதுல விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. இருக்கின்ற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். விவசாய பிரதிநிதிகளும் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு கொரோனா காலம், விவசாயி விளைவித்த பொருட்கள் முழுமையாக விற்க முடியவில்லை, எங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நாங்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதன் அடிப்படையில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் 12,100 கோடி தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசு.